ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. இன்றைய நாளிலே நம்மளை சந்திக்க வைத்த பாம்பன் சுவாமிகளின் கருணையால் அனைவரையும் வணங்குகிறேன். எல்லாருக்கும் பாம்பன் சுவாமி குருவருள் எல்லார் வீடுகளிலும் நிரம்பி வழியுமாறு வேண்டுகிறேன். தேவாதி தேவன் சிவஞான தேசிகனை வா என்று அழைத்து வர மாட்டாயோ பொன்மையிலே. இது 28வது பொன்மயிர்கண்ணி. தேவாதி தேவன் சிவஞான தேசிகனை வா என்று அழைத்து வர மாட்டாயோ பொன்மையிலே. இதுக்கு யார் பொருத்தமாக வருவாங்கன்னு திருப்பி யோசனை பண்ணி பார்த்தேன். இதில் எனக்கு பாம்பன் சுவாமியுடைய பிறப்பன் வலசை தவம் தான் இதில் எனக்கு மனசில் தோணுச்சு. அதில் முருகனை எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தார் பிறப்பன் வலை சுடுகாட்டில். முருகன் வாயிடு தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், சிவஞான தேசிகன், சிவபெருமானுக்கே ஞான தேசிகனாக குருவாக இருக்கார். வா என்று அந்த முருகனை வா என்று அழைத்து வர மாட்டாயோ பொன்மையிலே அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பிறப்பன் வலசையாக இருக்குது. அப்போ தோணுச்சு. அப்போ பிறப்பன் வலசை தவத்தை நம்ம அந்த நூல் வரலாறில் வர்றது அப்படியே மக்களுக்கு சொல்லலாமே. இந்த வரலாறு இன்னைக்கு எப்படி இருந்தாலும் இதன் மூலமாக எல்லாருக்கும் போய் சேருமே அப்படின்னு புக்கில் இருக்க அந்த வரலாறு சச்சியானந்தம் பிள்ளை எப்படி கொடுத்தாங்களோ அந்த வரலாறு அப்படியே அந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறேன். ஸோ இதில் அதில் கொஞ்சம் படிச்சுன்னு சொல்லுவேன். இந்த சுவாமியுடைய பிறப்பன் வலசை தவ வரலாறு இதில் வரும். இந்த பாட்டுக்கு இந்த பாட்டை நினச்சின்னா 28வது பாட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னா பிறப்பன் வலசை தவத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டணும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. விஜய வருஷம் பங்குனி மாதம் சனிக்கிழமை, ஒரு சனிக்கிழமை, அதில் 17/3/1893 17/3/1893 சனிக்கிழமை தொடங்கி 35 நாட்கள் பாம்பன் சுவாமிகள் தவம் பண்ணுறாங்க. எந்த இடம்? பிறப்பன் வலசை. அந்த பிறப்பன் வலசையில் மயானத்தில் தவம் துவங்கும் முன்பு 4 பேர்கள் அங்கு குழுமி இருக்கிறாங்க. அங்கே ஒரு சதுர குழி தோன்றாங்க. அந்த புக்கில் அதுதான் போட்டிருக்கு. அப்புறம் நம்ம வெளியே சொல்லிது 6 அடி சதுர குழின்னு. அதில் புக்கில் போட்டு சதுர குழி தோண்டினா இருக்காங்க. அவ்வளோதான். அதுக்குள்ளே ஒரு நபர் மட்டும் அமரும் வகையில் பண்ணியிருக்காங்க. வெளியில் ஒரு கொட்டகை போட்டிருக்காங்க. அதில் முன்பே 4 புறமும் நிலை கதவும் முன்னாடி முள்வேலி சுற்றி போட்டுட்டு 4 புறமும் நிலை கதவு வச்சுறாங்க. ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்குள்ளே நுழைய போகிறார். கடவுளை மறவாது இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு? அந்த 4 பேருக்கு உபதேசம் பண்ணுறார். சொல்லிட்டு அந்த என்ற நல்வார்த்தையை கூறிவிட்டு உள்ளே பிரவேசித்தார். தேவாதி தேவன் சிவஞான தேசிகனை வா என்று அழைத்து வர மாட்டாயோ பொன்மையிலே. இப்போ இதுக்கும் அது பொருந்து வருது இல்லைங்களா? இப்போ இதுக்கப்புறம் தான் அடுத்த சப்ஜெக்ட் வரும். இவர் என்ன பண்ணார்? உள்ளே போனார். சதுர குழியில் உட்கார்ந்தார். வடக்கு முகமாக அமர்ந்து குமரகுரு என்று கூறி சிரமேல் கரம் கூப்பி தொழுது இருந்தார். மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் யோகம் கை கொண்டார். ஒரு துவாரத்தின் வழியாக பிசைந்த ஆகாரம் எடுத்துக்கொண்டார். சில நாட்கள், அது 6 நாள்னு சொல்லுவாங்க புத்தகத்தில், சில தினங்கள்னு வரும். அதுக்கப்புறம் இவர் எதிரே பகல் போதில் பாம்பு கடந்து போகுது. தியானம் பண்ணின சுவாமி எதிர்க்கு பாம்பு கடந்து போகுது. ஆனால் இவர் எதுவும் தோண்டலை. அதன் பிறகு இவர் தவத்திற்கு கெடுதி விளைவிக்குமாறு பாருங்கள்.
நம்ம சாமி கும்பிட்டு தவம் பண்ணால் கூட எத்தனை பிரச்சனை வருது பாருங்கள். இவர் தவம் பாமன் சுவாமிகள் தவம் பண்ண உட்காந்துருக்காரு. 6-7 ஆண் பெண் பேய்கள், ஆண் பேய்கள் பெண் பேய்கள். அதில் சாமிக்கு அது தெரிஞ்சு பேய் தெரியுது பெரிய விஷயம். ஆண் பேய் பெண் பேய்னு பார்த்துருக்காங்க சாமி. 6-7 பேய்கள், பெண் பேய்கள் ஆண் பேய்கள் முதல் நாள் முதல் இரவு தொடங்கி 5 நாட்கள் வரை சூழ்ந்து கொண்டிருந்தன. அப்படின்னா எப்படி இருக்குது பார்த்துங்க. அதன் பிறகு சாமிகள் மட்டும் தீண்டவே இல்லை. அந்த பேய்களில் பின்பு அதுனாச்சு வராமலே போச்சு. 5 நாளைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காணாமல் போச்சு. அது பேய்களே வரல. ஒரு பெரிய ஆவி வருதான். பெரிய ஆவி ஒன்று இவர் உள்ளே போய் தன்னுள் அடக்கி வருதி என்று என்ன பண்ணுறது, இவரை வருதி அப்படின்னு சொல்லிட்டு மேலெழுப்பு தூக்குதான். இவர் என்ன பண்ணுறாராம், தம்மிடம் அவர் 8 தண்டை வச்சுருக்கார். தம்மிடம் அந்த 8 தண்டத்தினால் யோக தண்டம் அது. அதன் மூலம் அப்படி வீசுகிறாராம், அடித்தார். வெறும் வெளியில் வீசப்படுவதை உணர்கிறார். ஆனால் திரு 6 எழுத்தை உச்சரிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தார், இது வெறும்னே வீசி இருக்கும் இங்கே. அப்போ அது இல்லை அப்படின்ட்டு நம்மளார். இவர் திரு 6 எழுத்து சரவண பவா அப்படிங்கிற 6 எழுத்து மோம் சரவண பவாய் நமக அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறார். அந்த 6 எழுத்து மந்திரத்தை இவர் உச்சரித்த உடனே அது என்ன பண்ணுது, அவரை விட்டு விலகி தெற்கு நோக்கி ஓடுதான். தென்புலத்தார்னு சாமி எழுதுவார். அதனால தான் தெற்கு நோக்கி ஓடுதான். அது 1 மைல் தூரத்துக்கு போய் அப்பால் சென்று மறைஞ்சி போச்சு. 1 மைல் தூரத்துக்கு போயிருக்கு. இங்கே இப்படி பேசினாக்கா 1 மைல் தூரத்துக்கு போயிருக்கு. 6ஆம் நாள் மனம் அடங்கி தியானித்து இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது நீ எழுந்து விடு என்னும் சொல் தோன்றுவதாயிற்று. இவர் தியானத்தில் இருக்கார், யாரும் இல்லை. இந்த சொல் மட்டும் உள்ளே சொல்லுது, நீ எழுந்துடு, நீ எழுந்துடு, நீ எழுந்துடுன்னு சொல்லுது. நீ எழுந்து விடு என்னும் சொல் தோன்றுவதாயிற்று. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, மனித ஞான ஆசிரியனை ஏற்க என் மனம் இசையாது. சொல்ல வேண்டியது உண்டேல் என் ஆண்டவனிடம் நீயே சொல், எழுந்து விடுவேன் அப்படின்னு விண்ணப்பிக்கிறாராம். அப்போ 7வது நாள் இரவு ஜடாமுடி உடைய 2 முனிவர்களோடு ஓர் இளைஞர் தோன்றினார். அவர்கள் ஸ்ரீமத் அகத்திய மாமுனிவர் மற்றும் ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திரர். அந்த இளைஞர் சுவாமிகளை நோக்காது இருந்தார். கல்வி அறிவில் உம்முடைய திறம் இவருக்கும் உண்டு. இவர் உம்மை பார்க்கவே வந்தார் என இருவரும் கூறினார்கள். தேவாதி தேவன் சிவஞான தேசிகனை வாயென்று அழைத்து வர மாட்டாயோ பொன்மையிலே. அப்போ அந்த பொன்மையில் அருணகிரிநாதரும் அகத்தியரமாக தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல. உடனே அந்த இளைஞர் ஸ்ரீமத் சுவாமிகள் முகமாக திரும்பி ஓர் ரகசியமாக வார்த்தையை வெளியிட்டு மேற்கு திசை நோக்கி செல்லத் தொடங்கினார். 2 முனிவர்களும் பின் தொடர்ந்தனர். விரைவாக மூவரும் மறைந்து விட்டனர். அத்திசை நோக்கி ஸ்ரீமத் சுவாமிகளும் கரம் குவித்து வணங்கி அந்த வார்த்தை தான் உபதேசம் என்று நன்கு மதித்து அது கருதியே யோகத்தில் இருப்பவர் ஆயினார். அங்கேயே யோக நிட்டையில் இருந்தார். தவம் துவங்கி 35 நாள் இரவு 24 நாழிகைன்னா 20 நாழிகைன்னா 2 மணி, 24 நாழிகைன்னா கிட்டத்தட்ட 3:30 மணி. அப்படி வரும் பொழுது பெரிய வெளிச்சமும் சப்தமும் கேட்டது. பெரிய வெளிச்சம் சப்தம் அந்த இடத்துல கேட்டிருக்கு. ஏகாதேச ருத்ரர் வருகிறார், எழுந்திரு அப்படின்னு ஒரு ஒலி கேட்குது. எவர் கூறினும் யான் ஏழேன் அப்படிங்கிறார் சுவாமி. செவ்வேல் கட்டளை கிடைத்தக்கால் எழுவேன் அப்படிங்கிறார்.
அப்போது அவ்வேல் கட்டளை அப்படியே செய்க அப்படின்னு வருது. உடனே உச்சி மேல் கை கூப்பி எழுந்து அந்த இடத்தை மும்முறை வலம் வந்து தண்டகாரமாக நமஸ்காரம் செய்து எழுந்து வருகிறார். தேவாதி தேவன் சிவஞான தேசிகனை வா என்று அழைத்து வர மாட்டாயோ பொன்மையிலே அப்படிங்கிற இந்த பாடல் இந்த பாம்பன் சுவாமியுடைய பிறப்பன் வலசை தவத்தை அந்த நிலையை அந்த நூலில் வந்தபடியே நம்ம கவனித்து சிந்தித்தோமானால் இந்த பாட்டு சுலபமாக மனதில் பதியும். இந்த பாட்டு 28வது பாட்டு. தேவாதி தேவன் சிவஞான தேசிகனை வா என்று அழைத்து வர மாட்டாயோ பொன்மையிலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம்.